எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஈவினிங் டீ காஃபிக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் செஞ்சு காட்டுங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது கிறிஸ்பி பன்னீர் சேமியா பால்ஸ். இது நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஸ்பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மாங்காய் தூள். இது ஆம்ச்சூர் பவுடர்னு கடைகளில் கிடைக்கும். அடுத்து அரை டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூள் போடும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா மசாலா சீக்கிரமாக கருகிடும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு போடுறேன். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் பன்னீர் போடலாம். இதில் 100 கிராம் பன்னீரை துருவி போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டா உதுத்து விட்டு சேர்க்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பன்னீர் கலவையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. பன்னீர் கலவை நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டுங்க. நான் கொஞ்சம் மைதா மாவு, தண்ணி, உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மைதாக்கு பதில் சோள மாவு போட்டுக்கலாம். பன்னீர் உருண்டையை மைதா கலவையில் போட்டு எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி பிரட்டுங்க. அடுத்து இதை வறுத்த சேமியாவில் போட்டு நல்லா ரோல் பண்ணுங்க. இதுக்கு வறுத்த சேமியா தாங்க யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட ரோஸ்டட் சேமியா இல்லைன்னா லைட்டாக வறுத்துட்டு பன்னீர் பால்ஸை ரோல் பண்ணுங்க. எல்லா உருண்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி செஞ்ச பன்னீர் பால்ஸை போடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. பன்னீர் சேமியா பால்ஸ் இப்போ ரெடி. இதை நீங்கள் சூடாக கெச்சப்போட சர்வ் பண்ணுங்க. அருமையான பன்னீர் சேமியா பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது பன்னீர் வாங்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி செய்யுங்க. இது நீங்கள் டொமேட்டோ கெச்சாப் இல்லைனா புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். நல்லா செஞ்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.